ஹலோ ஆல் மூக்கு கொஞ்சம் அடைச்சுக்கிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2, 3 நாளாவே தொடர்ந்து காய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாரியே தோணுச்சு. சரி ஓகே நம்ம இன்னைக்கு ஏதாவது பயறு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டப்பயிறு ஊற போடணும்னு நெனச்சேன். ஆனா மறந்துட்டேன். மறதி தான் நம்ம கூடவே பொறந்துருச்சு. அது எப்படி நம்மள விட்டு போகும்? காலைல எந்திரிச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் சோயா சங்க் இருந்துச்சு. ஓகே அத வச்சு இன்னைக்கு ரைஸ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். நானே வாரத்துல 1 நாள் தான் டஸ்ட் எல்லாம் தட்டி விட்டு வீடெல்லாம் தொடப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து ஃபேன தட்டி விட்டுட்டு இருக்கேன். ஃபேன்ல நடுவுல இருக்கிற முடி டம்முன்னு கீழ வந்து விழுந்துருச்சு. அச்சச்சோ! என்னடா அது அவுந்துருச்சு. சரி ஓகே. இத எப்படியாவது மாற்றலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் லேடர் குடுங்கன்னு கேட்டா, "நீ ஏறி விழுந்துருவ. அதெல்லாம் தர முடியாதுன்னு" நாசூக்கா சொல்லாம சொல்லிட்டாங்க. என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி அக்கான்னு சொல்லிட்டு, மாமா வரவும் ஃபர்ஸ்ட்டு இந்த மூடிய தான் மாட்ட சொல்லணும். ஏன்னா ஃபேன பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அதுக்குள்ள உள்ளதெல்லாம் தெரியுது. குட்டிக்கு ரவ கிச்சடி பண்ணி ஊட்டி விட்டுட்டு, எனக்கு சோயா சங்க் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். கைக்கு கிடைச்ச எல்லா பொடியும் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். என்ன சளி பிடிச்சனால ஒரு டேஸ்ட்டும் தெரியல. உப்பு தெரியல, உரப்பு தெரியல, ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த சோயா சங்கோட டேஸ்ட் மட்டும் லைட்டா தெரிஞ்சுச்சு. எப்படியோ சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடலாமா சூடான்னு கேட்டு, ஒரு ஃப்ரைட் ரைஸும், கிரில்லும் வாங்கி சூப்பரா சாப்பிட்டுட்டு, மாடிக்கு போய் நல்லா சில் காத்துல, நிலா வெளிச்சத்துல நடந்துட்டு, இந்த அழகான இரவ நல்ல நிகழ்வோட